நாளின் செய்யும் நிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஜூன் 6ஆம் தேதி முதல் ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? அனைத்து நாட்களும் வளர்பிறை நாட்களே. இப்போது நாம் ரிஷப ராசியை பார்க்க போகிறோம். ரிஷப ராசி 2வது ராசி காலபுருஷனுக்கு கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியது. ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகுவோடு இணைந்திருக்கிறார். சில இன்னல்கள் இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ஒரு சிலருக்கு அவமானம் அவப்பெயர் ஏற்பட காரணம் இருக்கிறது. ராசியில் 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் ஏதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி பார்க்கும்பொழுது தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். பொருளாதார மேன்மை இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் 100% வெற்றி வாய்ப்பை பெறும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு வாரம். அதாவது நீங்கள் ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது என்று அது அலுவலக நிமித்தமாக இருக்கலாம், வீடு நிமித்தமாக டொமஸ்டிக் விஷயமாக இருக்கலாம். அது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று இப்போது சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு அமைந்து பூர்வீகத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். இந்த 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படின்னா உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார். அதனால் கொஞ்சம் வேலை பார்க்குறவங்க எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லைங்க, குருவோடு இணைஞ்சிருக்கிறார் அந்த வீட்டு அதிபதியோடு. அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் இந்த வாரம் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். அவங்களால பொருட்கள், நகை நட்டுக்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக இருக்கிறது. அவங்க அந்யோன்யமாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க. மற்றபடி நட்பு வட்டாரம் விரிவடையும், நண்பர்களால் நல்லதே நடக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கை, அதாவது நல்ல சிறப்பாக பணியாற்றி அவங்க ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் அவர் 9 ஆட்சி நிலையில் இருக்கிறதால ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வேலையில் எந்த ஒரு பிரச்சனைகளும்
எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் சிறப்பாக பணியாற்றி வீட்டிற்கு திரும்பக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறவங்களும் சிறப்பாக பணிபுரிவாங்க, நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்று சொன்னால் 11ஆம் இடத்தில் 11க்குடைய குரு பகவான் அமைந்திருக்கிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் லாபம், தொடாததெல்லாம் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். 11ல் குரு இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே அனுகூலம் தாங்க. சொந்த பந்தம், நட்பு வட்டாரம், வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். ஒரு சிலருக்கு பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க. மற்றபடி ட்ரெஸ் மெட்டீரியல், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். 12இல் ராகு, வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இந்த ராகு பகவான் அமைத்து தருவார். மற்றபடி இந்த ரிஷப ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.